பாஜகவுடைய மூத்த நிர்வாகி திரு கரு நாகராஜன் முன்னிலையார் அவர் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தர்மேந்திர பிரதான் அவர்கள் குறுகிய பார்வையோடு தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது, அரசியல் செய்கிறது தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் என்று ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். எதன் அடிப்படையில் இந்த கருத்தை கூறியிருக்கிறார், உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, ஏற்கனவே அவர் தெரிவித்ததான், புதிதாக ஒன்றும் அவர் தெரிவிக்கல. எல்லாம் அவர் மட்டும் சொல்லல, தமிழ்நாட்டில் இருக்கிற பலதரப்பட்ட மக்களும் இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க எல்லாரும் மும்மொழி கொள்கை மட்டும்தான் புதிய கல்விக் கொள்கை எடுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற நூற்றுக்கணக்கான மாணவ செல்வங்களுக்கான நன்மையான திட்டங்கள், அவர்களுக்கு இந்த 3, 5, 8வது கற்றல் திறன் மேம்பாடு, சிறப்பு வகுப்பு, எந்த பிரிவு எடுத்தா கூட எதுல வேணாலும் படிக்கக்கூடிய, டிகிரி படிக்கக்கூடிய, உயர்தர கல்வியில படிக்கக்கூடிய வாய்ப்பு, டிகிரியில இன்கம்ப்ளீட்டா 2 வருஷம் முடிச்சா டிகிரி செகண்ட் இயர் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிபிகேட் இஷ்யூ பண்றது, பிற்காலத்துல அந்த மாணவர்களுக்கு ஒரு தொழில ஈடுபடுறதுக்கு வாய்ப்பா 9வது பிறகு ஒரு தொழிற்கல்வினா உடனே நம்ம ஆளுங்க மண்பானம் செய்யறதுக்கு போயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற ஃபேஷன் டிசைன்ல இருந்து, கம்ப்யூட்டர் டிசைன்ல இருந்து, ஏஐல இருந்து பல தொழில்நுட்பங்களை கத்துக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி அரசு பள்ளிக்கூடங்களும் சரி, கார்பரேஷன் பள்ளிக்கூடங்களும் சரி, தனியார் கான்வென்ட் பள்ளிக்கூடங்களுக்கு இணையான உள்கட்டமைப்பு மேம்பாடு, எல்லாம் டிஜிட்டல் மயம், ஸ்மார்ட் கிளாஸஸ், இதெல்லாம் இன்னைக்கு ஒரு கான்வென்ட்ல கிடைக்கிற அத்தனை வசதியும், சிபிஎஸ்சில கிடைக்கிற வசதியும் நம்ம தமிழ்நாட்டு அரசு பள்ளி ஏழை மாணவிகளுக்கும், பட்டியல் சமுதாயம், பிற்பட்ட மக்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த வகுப்புகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் கிடைக்கிற வாய்ப்பு, இது எல்லாமே அடங்கி இருக்கு. துணை முதலமைச்சர் எல்லாத்தையும் இருமொழி கொள்கையை பின்பற்றதுல என்ன அரசியல் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை தானே கேட்கிறோம் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. நான் சொல்லி முடிக்கல. அப்ப இந்த மும்மொழிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு பின்னாடி இருக்கிற நூற்றுக்கணக்கான நன்மைகளை மாணவர்களுக்கு இழப்பீடு செய்து, அரசு பள்ளி மாணவர்களுக்கு சுண்ணாம்பு கண்ணையும், தனியார் பள்ளி மாணவர்களுக்கு வெண்ணையும் வைக்கக்கூடிய செயல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, குறை சொல்லத்தான் செய்யறாங்க. இவங்க பழைய காலம் மாதிரி இது இல்ல. என் வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் தெலுங்கு மக்கள் குடியிருக்கிறாங்க, கன்னட மக்கள் குடியிருக்கிறாங்க, மலையாளம் பேசுற மக்கள் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கா இருக்காங்க. நம்ம சகோதர பாஷைகள் தானே, இதுல ஏதாவது ஒன்ன படிக்கிறதுல என்ன குறை இருக்கு அப்படிங்கறத மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஒரு அரசியலுக்கு பயன்படுத்தி ஒரு உள்நோக்கத்தோட தமிழக மக்களை தூண்டி விட்டு பழைய காலம் மாதிரி உருவாக்கலாம்னா 1965 52,000 தனியார் பள்ளிகள் இல்ல. 1965 இவ்வளவு நவீன முன்னேற்றங்கள் இல்ல. இன்னைக்கு நேற்று கேள்வி கேட்கிறாங்க, அங்க ஹிந்தி படிக்கிறவங்கலாம் இங்க பானிபூரி விற்கிறாங்க, கட்டட வேலைக்கு வர்றாங்கன்னு. ஏன் நம்ம டிஜிபி சங்கர்ஜிகால இருந்து பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்கள் இங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்து இருக்காங்க, ஹிந்தி படிச்சவங்க. அதெல்லாம் நமக்கு ஒப்பீட்டுக்கு பார்க்கவே மாட்டோம், நல்ல விஷயங்களும் பார்க்கவே மாட்டோம். இன்னைக்கு அங்கிருந்து படிச்சு வந்த மக்கள் எல்லாம் இங்க 50 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் பணியாற்ற விட்டால் நம்ம தொழிலே நசிஞ்சு போயிடும். அப்படி அவங்கள பாராட்டுறதை விட்டுட்டு அவங்களை கேலி கிண்டல் பண்ற பொருளா பார்க்கக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் அந்த வார்த்தைகளை சொல்லும் போது வேதனையா இருக்கு. எனக்கு என் குழந்தை அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறவனுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது, தனியார் பள்ளியில் இருக்க மாணவர்களுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்குது. இவங்க 2 பேரும் ஒன்னா போட்டி தேர்வு அட்டன் பண்றாங்க, 2 பேரும் உயர்கல்வியில சந்திக்கிறாங்க, பள்ளி உயர்கல்வியில சந்திக்கிறாங்க, பரீட்சையில சந்திக்கிறாங்க, பொது பரீட்சையில போட்டியிட முடியாம டிராப் அவுட் ஆகுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஏதோ ஒரு தலைவர்கள் தமிழ்ல படிச்சு மேல வந்தாங்கிறது மட்டும் உதாரணமா சொல்லி, இன்னும் இதெல்லாம் படிச்சா இன்னும் நம்ம மேல போலாம், இன்னும் உயரலாங்கிற நம்ம உயரத்துக்கு அளவே இல்லைங்கிறதெல்லாம் நம்ம மறைக்கிறோம். அதைத்தான் பிரதான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. திமுக அரசு இதை பற்றி யோசிக்கணும், ஆலோசிக்கணும். இதில் என்ன அரசியல் இருக்கு என்று துணை முதலமைச்சர் கேட்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயமான நிதியை தானே கேட்கிறோம், இதுல என்ன நியாயமான நிதி? நேற்றைக்கு முன்தினம் கூட நீங்க ஒரு அறிக்கை பார்த்திருப்பீங்க. தமிழகத்துல விவசாயிகள் இன்சூரன்ஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த 6 வருஷத்துல 9,000 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் அறிக்கை கொடுக்கிறார். இன்னைக்கு 2,746 கோடி நெடுஞ்சாலைக்கு நம்ம அதிகபட்சம் இந்தியாவில் நம்ம மாநிலத்துக்கு தான் ஹைவேஸ் போடப்பட்டிருக்கு. இப்படி எத்தனையோ திட்டங்களை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு ஒரு ரூபா வரலாங்கிறோம். இன்னும் உதாரணத்துக்கு ஜிஎஸ்டில எல்லாத்தையுமே அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு கற்பனை கதையில பேசுறாங்க. நீங்க ஒரு தெளிவான ஒரு பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியாது இல்ல, 100 ரூபாய் ஜிஎஸ்டி வருமானம்னா 71 ரூபா மாநிலத்துக்கு வருது, 50 ரூபா ஸ்டேட்டா வருது, 21 ரூபா பங்கீடுல வருது. 100 ரூபாய் வருவாயில 29 ரூபா தான் மத்திய அரசுக்கு வருது. அந்த மத்திய அரசு திட்டங்கள், ராணுவம், பாதுகாப்பு எல்லாத்துக்குமே அதைத்தான் அவங்க செலவு பண்றாங்க. இப்படி எல்லாத்தையுமே முன்னுக்கு பின்னா
நம்ம 48,000 கோடிக்கு கல்வித்துறைக்கு பட்ஜெட் போடுவோம், அதை மூடி மறைச்சிட்டு இந்த 2029 கோடி ஸ்மார்ட் கிளாஸ்க்கும் பள்ளிகளுடைய மேம்பாட்டுக்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த தொகையினால சம்பளம் போச்சு, அது போச்சு, வாழ்க்கை போச்சுன்னு புலம்புறது மக்களை ஏமாத்துறதா இல்லையா சார்? யோசிச்சு பாருங்க சார். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கரு நாகராஜன். புதிய கல்விக் கொள்கையில் உள்ள நன்மைகள் பற்றி யாரும் பேசுவதில்லை என்று பாஜக தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இதில் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை அம்சத்தை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. தமிழ்நாடு கொள்கை அடிப்படையிலும் பல ஆண்டுகளாக இருமொழி கொள்கையை பின்பற்றி அதில் வெற்றி கண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கல்வி கற்போர் சதவீதமும் தொடர்ச்சியாக அதிகரித்திருக்கிறது. உயர்கல்வி கற்போர் சதவீதமும் 40 விழுக்காடு தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது மும்மொழி கொள்கையை பின்பற்றுவதற்கான நெருக்கடி அவசியம் ஏன் ஏற்படுகிறது என்ற கேள்வி தமிழ்நாடு அரசு தளத்திலிருந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர் கேள்விக்கு அளித்த பேட்டியை தற்போது மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை கேட்கிறோம். மாணவர்களுக்கு வர வேண்டிய அந்த கல்வித் தொகையை நம்ம கேட்டிருக்கோம். 2,150 கோடி கொடுக்க வேண்டிய வருஷம் இந்த வருஷம் வந்து NEP ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லை மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணும்ன்றாங்க. தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருக்கு. நம்ம எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு. இதில் வந்து என்ன அரசியல் பண்றது எனக்கு புரியல. மொழி போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு. தமிழர்களுடைய உரிமை அது, கல்வி உரிமைங்கிறது. இதை யார் அரசியல் பண்றாங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை கேட்கிறோம். மாணவர்களுக்கு வர வேண்டிய அந்த கல்வித் தொகையை நம்ம கேட்டிருக்கோம். 2,150 கோடி கொடுக்க வேண்டிய வருஷம் இந்த வருஷம் வந்து NEP ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லை மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணும்ன்றாங்க. தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருக்கு. நம்ம எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு. இதில் வந்து என்ன அரசியல் பண்றது எனக்கு புரியல. மொழி போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு. தமிழர்களுடைய உரிமை அது, கல்வி உரிமைங்கிறது. இதை யார் அரசியல் பண்றாங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். மொழிக் கொள்கை விவகாரத்தில் மீண்டும் மத்திய மாநில அரசுகளிடையே தற்போது மோதல் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை தான் பின்பற்றுவோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதே நிலையில் மும்மொழிக் கொள்கையை பின்பற்றினால்தான் தமிழ்நாட்டிற்கான நிதியை விடுவிக்க முடியும், இல்லாவிட்டால் 5,000 கோடி ரூபாய் அளவிற்கான நிதியை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று தற்போது